நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் அண்ட் வெல்கம் டு டைம் பாஸ் வித் மீ விக்னேஷ் கார்த்திக். வழக்கமா டைம் பாஸ்ல நிறைய விஷயங்கள்லாம் பேசி டைம் பாஸ் பண்ணுவோம். திருஷ்யம் மலையாளத்தில் சமீபத்தில் மோகன்லால் மீனா நடிப்பில் வெளியான திரைப்படம். 4ஆம் கிளாஸ் ஜெயிச்ச என்ன 10ஆம் கிளாஸ் தோட்ட நீ களியாகும். இத்திரைப்படம் கேரளத்தில் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. இத்திரைப்படத்தை ஜீது ஜோசப் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் தெலுங்கிலும் கன்னடத்திலும் ரீமேக் செய்யப்பட்டது. ഒരു പെൺകുട്ടി കല്യാണം കഴിച്ച് ഭാര്യ അമ്മയായി കഴിഞ്ഞാൽ പിന്നെ അവളുടെ ജീവിതം വീടിനകത്താണ്. എന്റെ ജോർജൂട്ടി നാട് ഓടുമ്പോ നടുവേ ഓടണം. அங்கும் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. தற்போது இந்த திரைப்படம் தமிழில் ரீமேக் செய்யப்படுகிறது. இந்த திரைப்படத்தை மலையாள திருஷ்யம் இயக்குனர் ஜீது ஜோசப் நேரடியாக தமிழ் திரைப்படத்தை முதன்முறையாக இயக்குகிறார். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் மோகன்லால் கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருப்பது நாம் அறிந்த ஒன்று. மலையாளத்திலும் தெலுங்கிலும் நடிகை மீனா கதாநாயகியாக அவரது கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்தார். தமிழில் இந்த கதாபாத்திரத்தை கௌதமி ஏற்று நடித்துக் கொண்டிருக்கிறார். இவர் 7 வருடங்களுக்கு பிறகு தமிழில் மீண்டும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு பாபநாசம் என்று பெயர் சூட்டியுள்ளனர். ஒரு நடுத்தர குடும்ப பின்னணியில் இக்கதைக்களம் மிக யதார்த்தமாக அமைக்கப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் இந்த திரைப்படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்துள்ளதால் தமிழிலும் இந்த திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திரைப்படத்திற்கு ஜிப்ரான் இசையமைக்கிறார். இதன் படப்பிடிப்பு பாபநாசம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிக பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. This is completely experience. All I can see is this. But it's really tough job, yes. Things that are not possible or rather difficult to do in a live action film, you can do with this technology. சௌந்தர்யா ரஜினிகாந்த், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இளைய மகள். இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அனிமேஷன் வந்து இவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நியூ, அப்புறம் சிவாஜி, இந்த படத்துலலாம் வந்து அனிமேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்க மீடியாவில் இல்லை அப்படின்னாலும், இனிஷியல் ஸ்டேஜஸில் மீடியாவில் இல்லாத போதும் மீடியா கூட வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கனெக்டிவிட்டி, நல்ல ராப்போ இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வச்சு கோச்சடையான் படம் வந்து டைரக்ட் பண்ணாங்க. இந்த படத்தை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவங்களோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படமே அவங்களோட அப்பா, அதுவும் அவங்களோட அப்பா வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்திய சினிமா வரலாற்றில் முதல் தடவையா ஒரு அனிமேஷன் ஃபிலிமை இவ்வளோ கம்மி பட்ஜெட்ல டைரக்ட் பண்ண டைரக்டர் வந்து நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் வந்து கண்டிப்பா நம்ம கொடுத்தே ஆகணும். அண்ட் அவங்களுக்கு வர செப்டம்பர் 20ஆம் தேதி பிறந்தநாள். ஸோ சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜய் டிவி சார்பா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இயக்குனர் சுந்தர் சி அவர்களோட அடுத்த படம் அரண்மனை படத்துல வந்து வினய், ஹன்சிகா, ஆண்ட்ரியா, சுந்தர் சி, சந்தானம், இந்த மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. சுந்தர் சி அவர்களோட படம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பா ஹிட் ஆயிரும் அப்படின்னு நம்பலாம். அண்ட் காமெடியா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். பட் இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் கூட பார்க்கும்போது வந்து ஒரு அரண்மனை பேஸ்டு ஃபிலிம் அப்படின்றது டைட்டிலே தெரியுது. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து என்னடா இது பேய் படம் மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுது. நடுவில் காமெடிலாம் வேற கொண்டு வந்திருக்காரு. ஸோ ட்ரெய்லர், அந்த டைட்டில் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு காமெடி ப்ளஸ் ஹாரர் சம்பந்தமான ஒரு படம் அப்படின்றது தெரியுது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அரண்மனை படத்தோட ஆடியோ ரிலீஸ். எனக்கு சுந்தர் சி சார் கூட எனக்கு வர படம் பண்ணுறது ஆசை இருந்துச்சு. முன்னாடி ஆல்ரெடி பிளான் பண்ணோம். ஆனால் எப்படியாவது வர மிஸ்கம்யூனிகேஷனில் இருந்து அந்த படம் பண்ண முடியல. ஆனால் அவர் எனக்கு திரும்பி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுக்காக அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சரியான ஒரு த்ரில்லரு பேய் படம். அதில் காமெடி இருக்கும், நிறைய காமெடி இருக்கும். அதில் நானும் இருப்பேன் வில்லனா.
நான் இருக்கேன்ல, பயப்படாத. எனக்கு ஆக்சுவலாக ஹாரர் படமே பிடிக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் it was interesting to work on a horror movie for me as an actor. டப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஹாரர் படம் பார்க்கவே மாட்டேன். So but it's got a lot of humor and some fantastic actors like Kovai Sarla ma'am. It's really an honor to work with her. I'm very very excited. ஏன்னா பேக் டு பேக் இந்த எனக்கு ரிலீஸஸ் இருக்குது இந்த வருஷம். I think this year has been really special, really lucky. ஏன்னா ஒரு இந்த கேப்புக்கு அப்புறம் பேக் டு பேக் ரிலீஸ், it feels really really special. எப்படி இருக்கு அரண்மனை? Fantastic. ரொம்ப தேங்க்ஸ் முரளி. என் கடன் பிரச்சனைக்கு அரண்மனை வைக்கணும்னு சொன்னதும் உடனே வந்துட்டீங்க. யாரு? ஆமா, அந்த அக்கா எப்படி இருப்பாங்க? இதோ எப்படிதான் இருப்பாங்க. ஆண்ட்ரியா, ஹன்சிகா, லக்ஷ்மி ராய் எல்லா படத்தில் 3 ஹீரோயின்ஸ் தான் கொடுக்குறாங்க எனக்கு. ஸோ நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். காமெடிஸாக நிறைய கொடுத்துருக்காங்க. சந்தானம் இருக்காங்க, அப்புறம் கோவை சார்லா மேடம் இருக்காங்க, மனோபாலா சார் இருக்காங்க, சரவணன் சார் இருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு நல்ல ஹாரர் படம், அப்புறம் காமெடி படம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேமரா ஒர்க் இஸ் மஸ்ட் வாட்ச் ஃபார் பீப்புள் டு சி. இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கும். it's a very challenging factor for the cameramans. ஏன்னா எல்லா ஒரு டோன், ஒரு அரண்மனை அது ஒரு டோன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஐ ஹவ் சீன் த விஷுவல்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் சார். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். நான் இருக்கேன்ல, பயப்படாத. அரண்மனை என்ற பிரம்மாண்டமான திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்ற அரண்மனை படக்குழுவினர் சார்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்டர்டெயின்மெண்ட் படங்கள், இப்போ சுந்தர் படங்கள் அப்படின்னாவே ஜனங்களுக்கே ஒரு மைண்ட் ஃபிக்ஸேஷன் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் படங்களாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி அவர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அழகழகாக இருப்பாங்க. அதுக்கு உதாரணமே இங்கே உட்கார்ந்துருக்க அழகிகள், இவங்க கதாநாயகர்கள் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அரண்மனை ஒரு ஹாரர் காமெடி படம். எனக்கு தெரிஞ்ச சுந்தர் சாரோட 30வது படம்னு நினைக்கிறேன். அவர் இயக்கத்தில் நான் நடிக்கிற 30வது படமும் இதுதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ஃபேவரட் ஹீரோயின் ஹன்சிகா, என் 3வது படம் அவங்களோட. யூகே செந்தில்குமார், நாங்கள்லாம் மணிவண்ணன் சார் யூனிட்லேருந்து வந்தவங்க. இந்த படம் ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் என் டைரக்டர் சுந்தரை தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த ப்ரொடியூசரை தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என் கூட இந்த படம் நல்லா வந்து ஹெல்ப் பண்ண இந்த ஹீரோயின்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாத்தையும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஊருக்கு அது வரப்போற நேரம் வந்துருச்சு. யாரு? இந்த படம் வந்து எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் சுந்தர் சி சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நன்றியை சொல்லணும். ஏன்னா சந்தானத்தோட நான் ஒரு சீன் 2 சீன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் த்ரூஅவுட் என்னை யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குற மிகப்பெரிய காமெடி, அதையும் மீறி த்ரில்லர். அந்த படம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களை நம்ம அரண்மனையை பார்த்து உள்ளே போகுமான்னு இருக்கும். உங்களை அழிச்சிட்டு போய் அதை ரசிக்க வச்சிருக்காரு. இந்த காலத்தில் போய் ஆவேகிவேன்னு பயந்துக்கிட்டு அவ வந்துட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பருத்தி வீரனுக்கு பிறகு நல்ல கேரக்டர் வந்தால் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சுந்தர் சார் அவங்க கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணோன்னா எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஓப்பனிங்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாராலையும் பாராட்டப்படுகிற, எல்லாராலையும் ரசிக்கப்படுகிற ஒரு நல்ல படமாக இது அமையும். எப்போதுமே ஆவியும் அம்மனையும் அழிக்க முடியாது. ஆவிக்கு எப்போதுமே மார்க்கெட் இருக்கும்.
அதை பிடிச்சிக்கிட்டா நல்லா வந்துடலான்னு நினச்சாரு சுந்தர். எப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பிரம்மாண்டத்தோட இதில் என்ன பிரம்மாண்டம் கிடைக்கும், இது வந்து நிறைய ஸ்கோப்பு. அதாவது ஒரு டைரக்டருக்கு கலம்ங்கிறது ஆவி சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரானரி திங்கிங் இருந்து மட்டுமே செய்ய முடியும். இல்லைன்னா அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அது வந்து காமெடி படமாக ஆயிரும். இந்த இடத்துல எப்படின்னா எப்போதுமே சுந்தரோட ஜேர்னலில் நிறைய காமெடி படங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுலேயும் இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப எபிசோடாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அவ்வளோ த்ரில்லாக இருக்கும். இந்த படத்துலேயும் நானும் முக்கியமாக நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா முதல்ல லெஜெண்ட் கோவை சர்லாவோட ஜோடி போட்டிருக்கேன். அதுவே பெரிய காமெடியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இந்த விச்சு மாதிரி சரவணன் மாதிரி சித்ராட்சி மாதிரி தடியாக ஆம்பளைகளை வச்சுருக்காம இந்த பாருங்க 3 ஹீரோயின் எப்படி செட் இருக்கும் பாருங்க, எவ்வளோ நல்லா கலகலன்னு இருந்துச்சு. இந்த காலத்துல போய் ஆவேகிவேன்னு பயந்துக்கிட்டு அவ வந்துட்டா. ஒவ்வொரு வினாடியும் அதுக்கு சக்தி பல மடங்கு ஏறிட்டே போகும். வந்து என்னென்னா இந்த பட கதைப்படி நான் ஆண்ட்ரியாவும் வினையும் வேறு ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிடுவாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க சொந்த ஊரை பார்வையிட வருவாங்க. இந்த பாட்டு வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், ஒரு குத்துப்பாட்டு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சுந்தர் சார் சொன்னார். பரத்வாஜ் சார் மியூசிக் டைரக்டர். பொள்ளாச்சியில் போய் உட்காந்து ஓர் இரவில் எழுதிய பாடல். கத்தி பார்வக்காரி உன் கண்ணு 2 ஊசி குத்தி குத்தி என்ன நீ கொல்லாதே அப்படின்ட்டு பல்லவி தொடங்கும். சரணம் வந்து என்னென்னா சொந்த மண்ணை பிரிந்தவர்கள்லாம் ஒரு வழி இருக்கும் மனசில், அதை உணர்த்துகிற மாதிரி வரிகள். நான் மட்டும் இதில் பாடல் எழுதலை, ஒரு பாட்டு தான் நான் எழுதியிருக்கிறேன். கவிஞர் பா விஜய், பிரைசுடன் ஐயா அவர்கள் 3 பேரும் எழுதியிருக்கிறோம். I think everyone will have their own memories of Aranmanai. I just want to say a huge thank you to Sundar C sir and the UK Sandal sir and the team. And if there's one movie set in my life that I will always miss, it's Aranmanai. எப்படி இருக்கு அரண்மனை? ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப தேங்க்ஸ் முரளி. என் கடன் பிரச்சனைக்கு அரண்மனை வைக்கணும்னு சொன்னதும் உடனே வந்துட்டீங்க. இந்த படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல். இந்த படத்தை பற்றி வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு மெமரபிளாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சுந்தர் சரோட ஃபஸ்ட்டு படம், என்னோட ஃபஸ்ட் படம் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அண்ட் தென் ஐ ஷுட் தேங்க் சுந்தர் சார் ஃபார் கிஃப்டிங் மீ திஸ் மூவி. ஒரே வீட்டில் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பாண்ட் வந்திருந்தது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஸ்டோரி இஸ் த வின்னர் சார். ஹீ இஸ் இட்ஸ் ஹிஸ் ஃபில்ம். ஆனால் சொல்லலாம் இத்தனை ஆர்டிஸ்ட் நாங்கள் இருக்கிறோம் இந்த படத்தில். இட்ஸ் ஒன் பிக் ஃபில்ம் நான் சொல்லலாம், ஒரு கிராண்ட் ஃபில்ம் நான் சொல்லலாம். அண்ட் மியூசிக் இஸ் ஆல்சோ தி சேம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த 2 சாங் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ரொம்ப வித்தியாசமான 2 சாங்கும் வேறு மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். Sorry today I'm not ready with my Tamil speech but all I can say is I want to really thank Sundar sir for giving me this film. And for the first time I wouldn't like to talk so much about my film because I want my film to talk volume for me. அந்த அரண்மனையில் யாரும் இருக்காதீங்க சார், உடனே காலி பண்ணுறேங்க சார், இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. அந்த அரண்மனையில் ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்துருக்கு சார். உங்களுக்கு ஆவி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? இந்த காலத்துல போய் ஆவேகிவேன்னு பயந்துக்கிட்டு. எனக்கு ஆல்ரெடி 2-3 வருஷத்தில் நான் சுந்தர் சார் கூட படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. முன்னாடி ஆல்ரெடி நாம் 2மே படம் பண்ணுறது பிளான் பண்ணோம். ஆனால் அது எப்படியாவது என் கையிலேருந்து போயிடுச்சு. ஆனால் என் லக்குக்கு சுந்தர் சார் எனக்கு இந்த அரண்மனை படம்ல நடிக்கிறதுக்கு எனக்கு ஆசை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ சுந்தர் சார் ரொம்ப நன்றி இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. உண்மையாக கேட்டேன்னா செட்டில் எல்லோரும் விளையாடிட்டே இருந்தாங்க. சீரியஸ் இருக்கிறது டைமே கிடைக்கல. நான் நினைக்கிறேன் சில டைம் ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு. சார் திட்டிட்டு வாங்க ஷூட்டிங்குக்கு வாங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக படத்தோட ப்ரொடியூசர் விஜன் மீடியாவோட தினேஷ்குமார் சார் கதைக்காக ஒரு பெரிய செட் தேவை இருந்துச்சு. இந்த செட்டு நமக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த படம் முடிச்சு கொடுத்தாங்க. கண்டினியூஸாக ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சப்போர்ட்டுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்போ பேயை பிரிச்சிருவோமா?
ஏதோ பாயை பிரிக்கிற மாதிரி சாதாரணமாக சொல்கிற. ரொமான்ஸ் மேட்டில் மனசில் டிஸ்டர்ப் பண்ணாலே பேய் கோவம் வரும். பேயை டிஸ்டர்ப் பண்ணால் அது எவ்வளோ கோவம் வரும். இனி எத்தனை பேர் தூக்கம் வராமல் தெரிய போகிறானுங்களோ. அரண்மனையை பற்றி சொல்லப்போனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த படம். நிறைய பேர் கேட்டாங்க, என்ன இப்போ ஒரு இது ட்ரெண்ட் இருக்குது இப்போ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து இந்த உள்ளத்தெளிதா பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி படம் பண்ணலான்ட்டு யோசிக்கும்போது சமீபத்தில் வராத ஒரு ஜானர் பண்ணலான்ட்டு அப்போ பேசணும். அப்போ அந்த உள்ளத்தெளிதா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காமெடி மூவிஸ் வரல, ஒரு கிளாஸான காமெடி. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கேல் மனோகாமராஜன் வந்துருந்துச்சு உள்ளத்தெளிதாக்கு முன்னாடி. அப்போ ஒரு 5 வருஷமாக அந்த மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கிராண்டியராக விஷுவலாக ட்ரீட்டாக இருக்கிற ஒரு ஹியூமர் படம் பண்ணால் நல்லா மார்க்கெட் இருக்குன்னு நம்பிக்கையில் உள்ளத்தெளிதா பண்ணேன். அதே மாதிரி போன வருஷம் நான் தீயா வேலை செய்யறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது அடுத்த படத்தை பற்றி யோசிக்கும் போது சமீபத்தில் வராத ஜானர் என்ன, 2003 சந்திரமுகி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு அருந்ததி வந்துச்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சு காஞ்சனா வந்துச்சு. அப்புறம் ஒரு 3 வருஷமாக அந்த ஆரர் சேனல் எந்த படமும் இல்லை. அப்போ ஆரர் படம் பண்ணனா என்ன அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா என் குடும்பம் சாயங்காலம் ஆனால் போதும் என் பொண்டாட்டி பிள்ளைங்கள் வந்து நான் நேரமாக வீட்டுக்கு போயிட்டேன்னா அவ்வளோதான், வாங்க வாங்க வாங்கன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு பேய் படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. நம்ம நினச்சதுக்கு மாறாக குழந்தைகளும் வீட்டில் இருக்கிற லேடிஸ் முதற்கொண்டு பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆரர் படத்தை ரசிக்கிறாங்கிற ஒரு சின்ன ஒரு கணிப்பும் வர, ஏன் ஒரு ஆரர் படம் பண்ணலாங்கிற விதை போட்டு விதை முளைச்சிது. அப்படி நான் ஆரம்பித்த படம் தான் அரண்மனை. அப்புறம் நல்ல காமெடி ட்ராக் வந்துருக்கு. சந்தானம், மனோபலா சார், கோவை சர்லா எல்லாமே கலந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான பேக்கேஜாக வந்திருக்கு. இந்த விஷயத்தில் இன்னொரு முக்கியமான இதுவும் நன்றி சொல்லணும் நான். ஏன்னா அரண்மனையும் டைட்டில் வச்சுட்டேன். அந்த டைட்டில் வச்சதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரமாண்டமான அரண்மனை தேவை. ஒரு சும்மா டைட்டில் வச்சதுக்காக ஏதாவது வீட்டை காமிச்சிங்கன்னா நீங்கள் சிரிப்பு வந்துடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த அரண்மனை. அந்த அரண்மனைக்கு செட் எங்கேயோ ட்ரை பண்ணி எங்களுக்கு கிடைக்கல. ஆல்ரெடி இருக்கிற மாதிரி பில்டிங்லாம் தேடணும். அப்போ ஹைதராபாத்தில் இருந்த ஒரு பழைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாக ரீமாடல் பண்ணலான்ட்டு அதுக்கு வந்து பல கோடி ரூபா செலவாகும். ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போது இன்னொரு பட்ஜெட் லிமிடேஷன் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ணலாம், என்ன அளவுக்கு பட்ஜெட்டுன்ட்டு. பட் ப்ரொடியூசர் தினேஷ் கார்த்திக் வந்து அதில் எந்த வித காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் சார், பெருசாக பண்ணணும். பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படம் வந்து பெருசாக வரணும், எனக்கு பேர் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக சொன்னார். ப்ரொடியூசர் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை டைரக்டர்கிட்ட, ஆனால் நல்லதாக சொன்னார். அது எனக்கு நல்லதாக போச்சு. ஸோ அந்த பிரமாதமான செட்டு, பிகாஸ் ஆஃப் தினேஷ் கார்த்திக் வி ஹேட் பிக் செட் ஃபார் அரண்மனை. இந்த அரண்மனைக்கு ஒரு சிக்னேச்சர் டோன் மாதிரி அந்த செட்டு கிடச்சிது. படமும் பிரமாதமாக வந்திருக்கு. அந்த இதெல்லாம் வச்சு ரொம்ப ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், ஹியூமர் ப்ளஸ் ஆரர் எப்பவுமே வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு. கார்த்திக் ராஜா ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. படம் முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு 80% இருந்துச்சுன்னா ஆர்ஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 200% ஆயிடுச்சு. ஸோ கார்த்திக் ராஜாக்கு என்னோட தேங்க்ஸ். அதுபோல் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.